அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. புதுமையான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் காலத்திலிருந்தே மனிதர்களுக்கு சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய மனது. ஆண் எல்லாத்தையுமே செவ்வாய் கிரகம் வரைக்கும் இன்னைக்கு அவனுடைய ஆளுமையை செலுத்திட்டான். இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவன் அறிந்து கொண்டான். கடலினுடைய பசிபிக் பெருங்கடலினுடைய ஆழம் என்ன, எத்தனை கிலோமீட்டர் ஆழம் அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். இங்கிருந்து சூரியன் எவ்வளவு தொலைவு, சந்திரன் எவ்வளவு தொலைவு, கிரகங்கள் எவ்வளவு தொலைவு, எல்லாவற்றையும் அவன் அளந்து விட்டான். ஆனால் பெண்ணினுடைய மனதை மட்டும் அவனால் அளக்க முடியல. அது நமக்கு மட்டும் இல்லை, எம்பெருமான் ஈசனுக்கே அந்த சிக்கல் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவசூத்திரம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் பார்த்தீங்கன்னா, பார்வதி கேள்வி கேட்பாங்க, சிவன் பதில் சொல்லுவார். பாருங்க, அதுல கூட சிவன் கேள்வி கேட்டு பார்வதி பதில் சொல்லலை. அதுலேயும் உமையவள் தான், சக்தி தான் கேள்வி கேட்குறாங்க, சிவன் பதில் சொல்கிறார். பதில் சொல்ற நிலையில தான் சிவனே இருக்கார். இப்போ இது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பெண்களுடைய மனதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு சவாலான விஷயமாவே இருக்கு. எல்லாற்றை பற்றியும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. ஆனால் பெண்களின் மனதை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா அது யாருக்குமே புரியல. ஒரு சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு பெண் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா பெண்கள் அமைதியாக இருக்கணும். ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு துயரங்கள், துக்கங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதனுடைய வேரை பிடிச்சிட்டே போனீங்கன்னா தெரியும். அது ஒரு இடத்துல போய் நிற்கும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கிட்ட போய் நிற்கும். இந்த உலகத்தில் நிகழக்கூடிய பெரும்பாலான துக்கங்களுக்கு காரணம் பெண்கள் தான். அப்போ பாருங்க, பெண்கள் குடும்பத்தில் சண்டை போடுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற ஆணுக்கு நிம்மதி போயிடுது. அவன் ஒரு டிரைவராகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறான், ஒரு டிரைவராக இருந்தான்னா அவனால் சரியாக வண்டி ஓட்ட முடியறதில்ல. அவன் விபத்துகளை ஏற்படுத்துகிறான். வீட்டில் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலாலே விபத்துகள் நடக்கின்றன. அதுபோக பார்த்தீங்கன்னா, பார்களில் பார்த்தீங்கன்னா பூரா ஆண்களுடைய கூட்டம் அலமோதுது. அதில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா, விசாரிச்சிங்கன்னா 90% பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடும்ப பிரச்சனை தான் காரணம்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் குடிக்க வந்தோம். இப்போ ஒரு சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளில் 90% பெண்கள் உருவாக்குவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, பெண் ஏன் இந்த பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும்? நாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் களைப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது எதையாவது சொல்லி நம்ம வாயை பிடுங்கி அதை ஒரு சண்டையாக மாற்றுவாங்க. நாம் எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் அந்த சமாதானத்தை ஏற்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விவாகரத்து அப்படிங்கிற பேரில் நிறைய பெண்கள் ஆண்களுக்கு பல விதத்திலையும் தொந்தரவு கொடுக்குறாங்க. ஆண்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல், இன்றைக்கி கூட நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்க முடியும். அதுல் அப்படிங்கிறவருடைய உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பெண் ஒரு பயங்கரமான ஒரு படைப்பா தோன்றா. ஒரு அரக்கி போல எல்லாருக்கும் தெரிகிறா. இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு பெண்ணா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த எண்ணம் தோன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. பெண்களை நீங்கள் என்ன செய்தும் சமாதானம் செய்ய முடியாது. இப்போ புதுசாக ஒரு சில கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் என்பவள் காமத்தில் திருப்தி அடையாவிட்டால் அவள் இந்த மாதிரி ஒரு கோரமான முகத்தை காட்டத் தொடங்குகிறாள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா காமத்தில் நிறைவடையாதனால ஒரு பெண் இந்த மாதிரி நடந்துக்குவாளா அப்படிங்கிறது அது முழுமையான உண்மையா நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டில் இருந்து அதற்கு பிறகு வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண் என்பவள் காமத்தில் திருப்தி அடையாமல் இருப்பதால் அந்த ஏமாற்றத்திற்கு காரணமான ஆணை பழிவாங்குகிறாள், வெறுக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கோணத்தில் நான் அதை அப்படி பார்க்கல. ஏன்னா பெண் காமத்தில் திருப்தி அடையாமல் ஆணை பழிவாங்குவதாக இருந்தால் எந்த ஆணுமே காமத்தில் நிறைவடைந்ததா தெரியல. அவனுடைய சாவு வரைக்கும் திரும்ப திரும்ப அதை செய்கிறானே தவிர எந்த ஆணும் திருப்தி அடைந்த மாதிரி தெரியல. அப்போ ஆணும் திருப்தி அடைவதில்லை, பெண்ணும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் பழி மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, பெண் திருப்தி அடையாததால் இந்த ஆணை பழி வாங்குகிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இது முழுமையான உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா 2 பாலினருமே திருப்தி அடைவதில்லை. எனவே அது ஒரு காரணமாக இருக்க முடியாது. அப்படியானால் வேறு என்ன காரணமாக இருக்கும்? இந்த உளவியல் தான் மிக சிக்கலானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும்? அவள் ஏன் தன்னை நெருங்கிய தன்னுடைய கணவனுக்கு எதிராக நடந்து கொள்கிறாள், தன்னுடைய மாமியாருக்கு எதிராக நடந்து கொள்கிறாள், தன்னுடைய நாத்தனாருக்கு எதிராக நடந்து கொள்கிறாள். ஆனால் இவள் தன்னுடைய பிள்ளைக்கு எதிராகவோ தன்னுடைய பெற்றோருக்கு எதிராக நடந்து கொள்வதில்லை. மாமனாருக்கு எதிராக கூட நடந்துக்கிறது இல்லை. ஆனால் இவர்கள் எதிராக நடந்து கொள்வதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள். அதே மிக முக்கியமான ஒரு பெண்ணினுடைய மிக முக்கியமான எதிரியாக பார்க்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னால அவளுக்கு எந்த எதிரிகளும் இல்லை. திருமணத்துக்கு முன்னால் ஒரு தேவதையா இருக்காள். இந்த உலகத்தில் ஒரு தேவதையாக வலம் வருகிறாள் அந்த பெண். திருமணத்துக்கு பிறகு ஒரு அரக்கியாக மாறுகிறாள். ஒரு கொடூரமான மனம் கொண்ட ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறாள். இதற்கு காரணம் யார்? அவளுடைய முதல் எதிரியாக இந்த உலகத்திலேயே அவளை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவாள். இந்த உலகத்திலே யார் உன்னுடைய எதிரி அப்படின்னு கேட்டால் தூக்கத்திலேயே சொல்லுவா, என்னுடைய கணவர் தான் அப்படின்னு. அப்படியானால் ஏன் இந்த பெண் ஒரு கணவரை இந்த அளவுக்கு வெறுக்கிறாள்? இந்த பெண் ஒரு ஆணை வெறுப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு விதமான பாதிப்புகள் ஏற்பட காரணம் என்ன? அல்லது ஒரு ஆணால் ஏன் பெண்ணை நிர்வாகம் செய்ய முடியவில்லை? ஏனென்றால் அவருடைய அந்த முக்கியமான சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு ஆண் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பார்த்துட்டான், மேக்கப் பொருள் வாங்கி கொடுத்து பார்த்துட்டான், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து பார்த்துட்டான், அவள் விரும்பும் இடத்துக்கெல்லாம் அழைச்சி சென்று பார்த்துட்டான், அவள் விரும்பும்படி காமத்திலும் ஈடுபட்டு பார்த்துட்டான். ஆனால் ஒரு பெண் நிறைவடைவதே இது வரைக்கும் ஆண்கள் உலகத்திற்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. நிறைய சைக்காலஜிஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய புது அப்டேட் எல்லாம் வெளியிட்டே இருக்காங்க. அவர்களாலே ஒரு முடிவுக்கு வரவில்லை. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறான்னா, பெண்களுக்குள் அடக்கி வைக்கப்பட்ட பால் உணர்வு தான் இந்த மாதிரியான ஆவேசமான மனநிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது ஒரு வகையில் நம்ம பார்க்கும்போது பெண்கள் ஏதோ ஒரு காம வெறி கொண்டவர்கள் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. பெண்கள் காம வயப்பட்டவர்கள் அல்ல, அது தவறான கருத்து. அவர்களுக்குள் ஆழமாக, அதாவது அவங்க அது வரைக்கும் தான் பார்த்துருக்காங்க, அதற்கு உள்ளே சென்று பார்க்கவில்லை. நாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும், ஒரு பெண் அவளுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதாலோ உடை கொடுப்பதாலோ அல்லது அவளுக்கு நீங்கள் அழகு சாதன பொருட்கள் கொடுப்பதாலோ அவளுக்கு நீங்கள் சொத்துக்களை கொடுப்பதாலோ பால் இன்பத்தை கொடுப்பதாலோ அவள் நிறைவடைவதே இல்லை. அப்படியெல்லாம் அவளுக்கு என்ன தான் வேணும் கேள்வி இருக்கு இல்லையா? நிறைய சண்டைகள் அதான் கேட்போம், உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஆண்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனம் தான் வேண்டும். எல்லா பெண்ணுக்கும் தேவை என்னவென்றால் கவனம். இயற்கையினுடைய படைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை கவனத்தை ஈர்ப்பவளாக படைத்திருக்கிறது. மற்ற எல்லா உயிர்களும் பெண் இனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் இனம் என்பது அந்த பெண் எப்போதும் தன்னை யாராவது ஒருவர் கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்போம். பாருங்க, காதலிக்கும் போது அந்த காதலன் அந்த பெண்ணை கவனித்து கொண்டே இருக்கிறான். அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுட்டே இருக்கான். இன்னும் சொல்ல போனா, அந்த பெண்ணை கவர்வதற்காக இவன் பயன்படுத்தும் யுக்தியே, உன்னை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான். அதை உறுதி பண்ணினாதான் ஒரு பெண் அவன் பக்கமே திரும்புவான்.
அது பாருங்க, நாம அவர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நாம நல்லா ட்ரெஸ் பண்ணி போய் நிக்கிறதும், பைக்கு வேகமா ஓட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா, அவருடைய கவனத்தை கவர்வதற்காக தான். அப்போ அந்த பெண்ணினுடைய கவனத்தை கவர்வதற்காக தான் ஒரு ஆண் பெருமுயற்சி எடுக்கிறான். திருமணத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னால் தனக்கு வழங்கப்பட்ட அந்த கவனம் திருமணத்திற்கு பின்னால் அவளுக்கு கிடைப்பதில்லை. அப்போ இவ உடனே என்ன பண்றா அப்படின்னா, கவனம் என் மீது நீ எப்போதும் வைத்திருப்பாய் என்றுதான் உன்னை என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போது நீ எனக்கு கவனத்தை தவிர எல்லாத்தையும் கொடுக்கிறாய். பெண்கள் ஆண்கள் மீது கோபம் கொள்ள காரணம். ஆணுக்கு என்ன அப்படின்னா, அவளை அடையும் வரைக்கும் கவனத்தை அவன் வழங்குகிறான். அடைந்ததற்கு பிறகு என்னன்னா, அவனுடைய கவனம் வேற பக்கம் சிதறிடுது. அவனுடைய தொழில்ல சிதறிடுது, சமுதாய வாழ்க்கையில சிதறிடுது, குழந்தைகள் வளர்ப்பு, அவனுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை, இப்படி அவனுடைய கவனம் எல்லாம் சிதறி விடுவதால், கவனம் வெளியே வேற பக்கம் போயிடுறதுனால, அந்த பெண்ணுக்கு அவனால் கவனத்தை வழங்க முடிவதில்லை. ஆனால் பெண்ணை பொறுத்தவரைக்கும், நீங்கள் அவளுக்கு வேற எது குடுக்கலைனாலும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி குடுக்கலன்னா பிரச்சனை இல்ல, பூ வாங்கி குடுக்கலன்னா பிரச்சனை இல்ல, அவளுக்கு நீங்க நகை வாங்கி குடுக்கலன்னா பிரச்சனை இல்ல, எது வாங்கி குடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அவளை கவனிக்க வேண்டும். அப்போ அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா, எப்போதும் தன் மீது யாரோ ஒருவருடைய கவனம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். இப்போ கணவருடைய கவனம் அவள் மீது இல்லை என்ற உடனேயே இவள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறாள். தன்னை கவனித்துக் கொள்வதாக இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து அல்லது திருமணம் செய்துவிட்டு, இப்போது கணவன் தன்னை உதாசீனப்படுத்துகிறான் என்பதை அவளால் பொறுத்துக் கொள்ள முடியல. காமத்தில் கூட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இப்போ கான்செப்ட் சொல்றாங்க. காமத்துல திருப்தி பண்ணிட்டா ஒரு பெண் நிறைவடைந்து விடுவாள். அதெல்லாம் அடைய மாட்டாள். காமத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமத்தில் ஒரு பெண் என்ன நினைக்கிறாள் என்றால், அந்த தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்தன்மையை கணவன் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவள் அலங்காரம் செய்து கொள்வது, தன்னை அலங்கரித்துக் கொள்வது, தன்னை நன்றாக வைத்துக் கொள்வது எல்லாமே கணவன் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் சொல்லப்போனால் அவள் காமத்தில் ஈடுபடுவது இன்பத்திற்காக அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்கள் காமம் இல்லாமலேயே வாழ்ந்து விட முடியும். காமமெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் காமமே இல்லாமல். ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன என்றால் கவனிப்பு, அந்த கவனித்தல், அதுதான் அவங்களுக்கு வேணும். அப்போ இவங்க காமத்தில் ஈடுபடுவதே வேறு வழி இல்லாமல் ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கணவன் அப்போதுதான் அவன் அந்த பெண்ணை கவனிக்கிறான். அப்பதான் அவனுக்கு பூ வாங்கிட்டு கொடுக்குறான், அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், நல்ல சாப்பாடு கொடுக்குறான், நல்லா சிரிச்சு பேசுறான். அப்ப இவர் வேறு வழி இல்லாமல் அந்த கணவனுடைய கவனத்தை கவர்வதற்கு அதை தவிர வர வேறு வழி இல்லை என்பதாலேயே பெரும்பாலான பெண்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். இப்படி ஈடுபடும் போது அவர்களுக்கு அந்த அந்த அப்படி ஈடுபடும் போதும் இவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் தன்னை கவனிக்காமல், தன்னுடைய உணர்வுகளை கவனிக்காமல், தான் என்ன எப்படி உணர்கிறோம், நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத தன்னுடைய கணவன் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், இயந்திரத்தனமாக அந்த செயலை முடித்துவிட்டு சென்று விடுகிறான். அவன் அந்த பெண்ணை கவனிப்பதே இல்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய இன்பத்தின் மீது இருக்கிறது. தன்னுடைய இன்பத்தின் மீது கவனம் வைத்திருக்கிறான். அந்த பெண் எப்படி உணர்கிறாள் என்பதை இவன் கவனிப்பதே இல்லை. எனவே என்னவாகிறது என்றால், அந்த தாம்பத்தியமும் பெண்ணுக்கு வெறுப்பை தருகிறது. இந்த வெறுப்புனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கணவன் நல்லா இருக்கும்போது நம்மளை கவனிக்கிறது இல்லை, தாம்பத்தியத்திலும் கவனிக்கிறது இல்லை, இப்படி தன்னை மொத்தமாக கவனிப்பதில்லை என்பதால் இந்த பெண்கள் இந்த தாம்பத்தியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆன்மீகத்திற்குள் வருகிறார்கள். பெண்களுடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கடவுளை தேடி வருவதில்லை, கவனத்தை தேடி வருகிறது. அப்போ இவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய கணவரிடம் இருந்து கவனம் கிடைப்பதில்லை, தாம்பத்தியத்திலும் அது இல்லை என்கிற போது இவர்கள் இந்த தாம்பத்தியத்தை வெறுக்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இவர்கள் போடும் நாடகம்தான் ஆன்மீகம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், எனக்கு அதில் எல்லாம் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னவென்றால், அவர்களுக்கான அந்த கவனம் அங்கே கிடைக்கவில்லை, அவர்களுக்கான உணவு அங்கே கிடைக்கவில்லை. எனவே பெண் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போகிறாள். அப்போ இதுல விவாகரத்துல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
கணவன் மீது கணவன் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற அந்த வெறுப்பில் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. குழந்தையை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் குழந்தையை தூக்கிட்டு போகிறா? ஏனென்றால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஒவ்வொரு செல்லுமே எதற்காக இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிப்பதற்காக இயங்குகிறது. அவருடைய ஒவ்வொரு செல்லுமே அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான். குழந்தை என்பது இந்த தாயினுடைய ஒரு பகுதி. எனவே இவ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் மீது செலுத்தப்படாத அந்த கவனம் இந்த தன்னுடைய ஒரு பகுதியாக அந்த குழந்தையும் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது தன்னுடைய ஒரு பகுதி தான் அது. அதாவது தான் வெறுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையும் அவனை வெறுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா தன்னுடைய ஒரு பகுதி அது. தனக்கு கிடைக்காத கவனம். இன்னொன்று என்னன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஆண்கள் பெண்களை உதாசீனப்படுத்திட்டு குழந்தை மேலே கவனம் செலுத்துவாங்க. அது இன்னும் அவளுக்கு ஆத்திரத்தை ஊட்டிடும். இன்னும் அவள் ரொம்ப ஆக்ரோஷமாயிடுவா. எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு நீ கொடுப்பாயா? அப்படி என்றால் இந்த பிள்ளையை வைத்தே உன்னை பழி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, குழந்தையை கொடுக்க மாட்டாங்க. குழந்தையை கண்ணிலே காட்ட மாட்டாங்க. அப்போ பெண்கள் எப்போது ஒரு ஆணுக்கு எதிரியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது ஆணுக்கு புரியறதே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா, அவகிட்ட கொஞ்ச நேரம் சிரித்து பேசிட்டா, எதையாவது சொல்லி ஏமாத்திட்டா, அவள் ரிலாக்ஸாக இருப்பா, சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தையே அவளுடைய காலடியில் நீங்கள் கொண்டு போய் வச்சாலும் ஒரு பெண் நிறைவடைய மாட்டாள். இப்போ நம்முடைய பயிற்சியில் ஆன்மதாரணான்னு ஒன்று இருக்குது. அதில் நாம் ஒரு விஷயம் சொல்லித்தரோம். என்ன சொல்லித்தரோம்னா, கவனிப்பது எப்படி. இந்த கவனிப்பது எப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்சிக்காம நீங்கள் பெண்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அதாவது தன்னுடைய கணவன் தன்னை கவனிக்கவில்லை, வெளியே பக்கத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவர் தன்னை கவனித்தால் ஒரு பெண் அவன் மீது தான் மதிப்பு கொடுப்பாள். அவன் பக்கம்தான் சாய்வான். இதை நாம் பெண் மேலே தவறுன்னு சொல்கிறோம். பெண் நடவடிக்கை சரியில்லை, அவள் நடத்தை சரியில்லை என்று பழியை தூக்கி பெண் மீது போடுகிறோம். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்பது நமக்கு புரிவதே இல்லை. அவள் உடல் தேவைக்காகவோ காமத்திற்காகவோ இன்னொரு ஆணை நாடுவதில்லை. எந்த பெண்ணும் அப்படி இல்லை. அவளுக்கு தேவையான அடிப்படையான, இன்னும் சொல்ல போனால் அந்த கவனம் தான் அவளுடைய உயிர். அந்த உயிர் இல்லாத இடத்துல ஒரு நடைப்பெண்ணமாக இருப்பதற்கு அவள் விரும்புவதில்லை. அது மாளிகையாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக இருக்கலாம். அந்த அரண்மனையிலும் அவள் தன்னை ஒரு வேலைக்காரியை போல் உணர்வாள். கவனிக்கப்படாத போது ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய வேலைக்காரியை நாம் மதிக்கிறது இல்லை. அவள் என்ன பண்ணுறான்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. அவள் வேலை மட்டும் செய்யணும். அந்த வேலை மட்டும், அவள் செய்கிற வேலையை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். அவளை கவனிக்கிறது இல்லை. அப்போ வீட்டில் ஒரு மனைவி செய்யக்கூடிய வேலையை மட்டும் கவனிக்கக்கூடிய நாம் அவளை கவனிப்பதில்லை. இந்த இடத்தில் அவள் தன்னை அந்த வீட்டுக்கு எஜமானியாக இருந்தாலும் தன்னை ஒரு வேலைக்காரியை போல் உணர்கிறாள். வேறு யாராவது அவளுக்கு அந்த எஜமானி என்ற அந்த மதிப்பை கொடுக்கும்போது இவள் அவன் பக்கம் சாய்கிறாள். இதை நாம் கள்ளத்தொடர்பு என்கிறோம். இதற்கு முழுக்க முழுக்க நாம் பெண்கள் மீது தவறு சொல்கிறோம். பெண்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கவனத்திற்காக அவர்கள் சென்று நிறைய துன்பப்படுகிறார்கள். பாருங்கள், குழந்தையை விட்டுட்டு போயிடுவாங்க, புருஷனை விட்டுட்டு, அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனை கொலை செய்ய கூட போவாங்க, துணிஞ்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருவர் அந்த பெண்ணின் மீது கவனம் செலுத்துகிறார். இன்னொருவர் வெளியே இருந்து அந்த பெண்ணை ஒரு ராணியைப் போல மதித்து கவனிக்கிறார். வீட்டில் இருக்கும் கணவன் ஒரு வேலைக்காரியை போல் நடத்துகிறான். இந்த வெறுப்பில் தான் இந்த பெண்கள் இந்த மாதிரியான முடிவை எடுக்கிறார்கள். எனவே குண்டலிலே நெற்றி பொட்டை கவனிக்கணும்னு சொல்கிறதும், 6 சக்கரங்களை கவனிக்கணும்னு சொல்கிறதும், நீங்கள் எதையெல்லாம் கவனிக்கிறீர்களோ அவையெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை எதற்குன்னா, இந்த கவனித்தலை வைத்து கொண்டு தான் நீங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்த முடியும். பெண்களை நீங்கள் கவனிக்காவிட்டால் உங்கள் கூடவே இருந்து உங்களை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறுவாள். நிறைய ஆண்களுக்கு அது தெரியாது. நிறைய ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், அவள் எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் மனசு போனாலும் நான் நடந்துக்கிறேன், அவள் ஏதாவது என்ன சண்டைக்கு வந்தால் கூட நான் அமைதியாக இருந்துக்கிறேன். ஆனால் அவள் உங்களுக்கு சண்டை போடுறதே உங்கள் கவனத்தை ஈர்க்கத்தான். நீங்கள் அவள் சத்தம் போடும்போது, சண்டை போடும்போது நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள்,
இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. நீங்க பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. நீங்க ரிப்ளை பண்ணா, நீங்க பதிலுக்கு சண்டை போட்டா கூட சமாதானம் ஆயிடுவா. ஆனா நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அவள் உங்கள் மீது கொலைவெறி கொள்வாள். கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான். பத்தினி தான் அவள். முறை தவறியவள் அல்ல. ஆனால் அவள் ஏன் அந்த கொலையை செய்கிறாள் என்றால், கவனித்தல் என்ற அந்த அடிப்படை, அவளுக்கு அது ஒரு அடிப்படை உரிமை. ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்கும். அதனால தான் எப்பவும் பாருங்க, பெண்கள் தங்களை எப்பவுமே அழகா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு அந்த தெருமுனையில் இருக்கிற பெட்டி கடைக்கு போறது கூட தலையெல்லாம் சீவி, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு, பவுடர்லாம் போட்டு தான் போவாங்க. ஏனென்றால் ரோட்டில் போகக்கூடிய யாராவது ஒருவர் கவனிப்பார். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே உண்டு. அவங்க கிழவியானா கூட பரவாயில்ல. அப்ப கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்கள பொறுத்தவரைக்கும் இந்த மனநிலையே வித்தியாசமானது. ஆண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை யாரும் கவனிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு தெருவுல ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒரு ஆடி கார்லயோ, பென்ஸ் கார்லயோ வர்றான்னு வைங்களேன். அந்த கார்ல வந்து இறங்குனா இந்த உலகம் பூரா அவன திரும்பி பார்க்கும். உண்மையிலேயே இந்த உலகம் அவனை பார்ப்பது அவனை அல்ல, அவனுடைய அந்த பொருளை. அந்த ஆணை யாருமே பார்க்கறதில்ல, மதிக்கிறதே இல்ல. ஆனா ஒரு பெண் ரோட்ல நடந்து போகட்டும். அவளுக்கு ஆடி கார் வேண்டாம், பென்ஸ் வேண்டாம், உலகத்துல இருக்க மிகப்பெரிய வாகனமெல்லாம் வேண்டாம். அவள் சும்மா நடந்து போனாலே அந்த தெரு அவளை திரும்பி பார்க்கும். இதுதான் அவளுடைய பலம். எனவே ஆணுக்கு உண்மையிலேயே ஆணை யாருமே கவனிக்கிறது இல்ல. அதனால தான் துறவு அப்படிங்கிறது ஆணுக்கு சுலபமா இருக்கு. ஏன்னா யாருமே அவனை கவனிக்க மாட்டாங்க. நீ கார்ல வர்றதுனால உன்னை கவனிக்கிறாங்க. நீ நடந்து போனா யார் உன்னை கவனிக்க போறா? அவன் துறவு கொள்வது சுலபம். ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி துறவு கொள்ள முடியாது. ஏனென்றால் அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் இந்த யாரெல்லாம் அந்த ஆன்மீகத்திற்குள் பிரபலமாக இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றுவார். ஏனென்றால் அவர்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த உலகம் தன்னை கவனிக்கும் என்ற எண்ணம். எனவே ஒரு ஆணுக்கு கவனிப்பு என்பது தனியாக இல்லை. ஒரு ஆணை இந்த சமுதாயம் கவனிக்காது. அவனிடம் இருக்கும் பொருளை கவனிக்கும். ஆனால் ஒரு பெண் என்பவள் பொருள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பெண் என்பவள் என்பதற்காகவே கவனிக்கப்படுவது. இதுதான் அவளுடைய சிறப்பு. இது அவளுடைய டிஃபால்ட் செட்டிங். அது இயற்கை அப்படித்தான் அவளை படைச்சிருக்கு. எனவே ஒரு பெண்ணினுடைய தேவை என்னவென்றால், அவள் தன்னை யாராவது கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளோட வாழ்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் தன்னை கவனிக்கவில்லை, தன்னுடைய குழந்தை தன்னை கவனிக்கிறது. ஏன்னா தன்னுடைய குழந்தை எப்பவுமே தன்னை கவனிச்சுட்டே இருக்கும். நான் எங்க போறேன், அம்மா எங்க இருக்கா, என்ன பண்றான்னு கவனிச்சுட்டே இருக்கும். இதுவே அவளுக்கு போதுமானது. ஒரு குழந்தையினுடைய கவனத்தை வைத்துக்கொண்டே அவள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாள். திருமணத்துக்கு பிறகு இதே சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவரைக்கும் தன்னை கவனித்துக் கொண்டிருந்த குழந்தை இப்போது வேறு ஒரு பெண்ணை கவனிக்க தொடங்கும் போது, இப்போது அந்த கவனத்தை திருப்பி அந்த பெண் மீது இந்த பெண்ணுக்கு கோபம் வருகிறது. அதனாலதான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். அப்ப இந்த ஒட்டுமொத்த குடும்ப சிக்கலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம். இதை புரிஞ்சுக்காம நாம இந்த விஷயத்தை இவ்வளவு பூதாகரமாக்கி வச்சிருக்கோம். எவ்வளவோ பேர் மனைவியினுடைய தொல்லை தாங்காம மருந்து குடிச்சு செத்துருக்கான், விஷம் குடிச்சு செத்துருக்கான், ஊரை விட்டு ஓடி இருக்கான், காசிக்கு போய் துறவியாயிருக்கான். புரியல அவனுக்கு. அவன் என்னென்னமோ காரணத்தோடு அதை பொருத்தி பார்க்கறான், பொருந்தல. காரணம் மிக சுலபமானது, மிக எளிமையானது. அவள் கேட்பதெல்லாம் உங்களிடம் இருக்கும் பணமோ பொருளோ வேறு எதுவுமே அல்ல. அவள் கேட்பதெல்லாம் என் மீது கொஞ்ச நேரம் கவனம் வை என்பதுதான். இது நீங்க குண்டலில நெற்றி பொட்டுல கவனம் வச்சாலும், உங்க வாசி யோகத்தில் நீங்க மூலாதாரத்தில் வேற எங்கேயாவது கவனம் வச்சாலும், எந்த யோகத்தில் நீங்க எங்க கவனம் வச்சாலும் உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்காது. இதனாலதான் ஆன்மீகத்தில் ஈடுபடுற நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துடுது. நிறைய மனைவிகள் ஆன்மீகத்துக்கு போறதுக்கு ஆண்களை அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவருடைய கவனம் வேறு பக்கம், இவர் நெத்தி பொட்டுல கொண்டே கவனம் வச்சுட்டு இருக்காரு, அந்த கவனத்தை என் மேல வைக்கலாம்ல. எனவே புரிந்து கொள்ளுங்கள், கவனம் வைப்பது என்பது, நீங்கள் இல்லறத்தில் இருந்தால் உங்கள் கவனம் முதலில் உங்கள் துணை மீது, வாழ்க்கை துணை மீது இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க வேற எதையாவது கவனிக்க உங்களை விடுவாங்க. இல்லைன்னா உங்களை எதற்குமே அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதனாலதான் எந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவருக்கு இடம் கொடுப்பதில்லை. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முழு கவனமும் தன் மீது இருக்க வேண்டும். அது ஒரு சிறு பகுதியை கூட விட்டு கொடுக்க மாட்டோம்.
சொத்து கொடுத்துருவா, காசு கொடுத்துருவா, வேற என்ன வந்தாலும் வச்சுக்கோ, ஆனால் என் மீது கவனம் வைத்திருப்பவருடைய கவனத்தை மட்டும் நான் மாற்ற விட மாட்டேன். இதுதான் அவளுடைய ஒரே போராட்டம். இது ஆண்களுக்கு புரியறது. அப்போ இவளுக்கு என்னதான் வேணும்? அவன் எல்லாமே கொடுத்துட்டான். அந்த உலகத்தில் பெரிய ஐலண்டெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டாங்க. ஐலண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க, ஜெட்டு ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்து பார்த்துட்டாங்க. அவன் திருப்தி அடைகிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஓலை குடிசையில் பிளாட்ஃபார்மில் வாடுற தம்பதிகளை பாருங்கள், அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, மாற்று துணி கூட கிடையாது. ஆனால் அந்த கணவனும் மனைவியும் அப்படி ஒற்றுமையாக வாழ்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவனுடைய முழு கவனமும் அவள் மனைவி மீது இருக்குது. அவளுக்கு அது போதும். அவளுடைய உலகம் வேறு எதுவுமே இல்லை, கவனம் தான் அவளுடைய உலகம். நமக்கு தான் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, சிரியாவில் என்ன நடக்குது, உக்ரைனில் என்ன நடக்குது, அவள் என்னன்னா வீட்டில் என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுற, அவ்வளோதான். தன்னுடைய கணவன் தான் அவளுடைய உலகம், அவளுடைய கவனம் தான் அவளுடைய மூச்சு. எப்படி மனிதர்களுக்கு காற்று அவசியமோ அதே போல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவனுடைய தன் மீது அன்பு கொண்டவருடைய அந்த அக்கறை கவனம் தான். அதில் தான் அந்த பெண் உயிர் வாழ்கிறாள். அது கிடைக்காத போது அவள் போராடுகிறாள், சண்டையிடுகிறாள். ஏன் எனக்கு கவனத்தை கொடுக்கல நீங்கள் அப்படின்னு சண்டையிடுறாள். இது புரியாமல் நாம் என்ன சொல்கிறோம்னா, அவள் ஏதோ சண்டைக்காரியாகவும் வாயாடியாகவும் அவள் ஒரு அடங்காப்பிடாரியாகவும் நாம் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் அவளோடு சண்டையிடுகிறோம். அந்த அடிப்படை புரிந்து கொள்ளாதனால நிறைய முரண்பாடுகள் வந்தது. இன்றைக்கு விவாகரத்துகள் அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை தான். ஒரு பெண் தன்னை கவனிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக தான் பார்ப்போம். அந்த இடத்துல அவளால் கம்ஃபர்ட்டாக இருக்கவே முடியாது. மாமியார் உதாசீனப்படுத்தினாலும், மாமனார் உதாசீனப்படுத்தினாலும், உறவுகள் உதாசீனப்படுத்தினாலும், கவனிக்காவிட்டால் அவளுக்கு கவலை இல்லை. ஆனால் கணவன் தன்னை கவனிக்கவில்லை என்றால் அவள் எரிமலையாக பொங்கி வருவாள். அதற்கு மேல் அவள் பொறுக்க மாட்டாள். வேற யாரும் மாமனார் மாமியார் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான். ஆனால் கணவனுடைய அலட்சியம் என்பது அவளால் தாங்க முடியாது. இதுதான் ஒவ்வொரு பெண்ணினுடைய ஏக்கம், நோக்கம், அவளுடைய லட்சியம். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒரு பெண் எப்போதுமே உங்களுக்கு தேவதை தான். அவள் அரக்கியாக மாறுவதில்லை. ஆனால் யார் அந்த தேவதைக்கு கவனம் கொடுக்கவில்லையோ, கவனம் கொடுக்காத போது அந்த தேவதை உங்கள் பக்கத்திலேயே தான் இருக்கும், ஆனால் தேவதையாக அல்ல. அதனால தான் நம்ம கூட்டு வரும்போது தேவதையாக வந்ததே, இப்போ வேறு மாதிரி இருக்குதே அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம். அது அவங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்த ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் கொடுக்கல. நான் என் சொத்து மொத்தத்தையே கொடுத்துட்டேனே, நான் சம்பளம் வாங்கி அவ கையில் தானே எல்லாத்தையும் கொடுக்குறேன். அவளுக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது ஒன்று கொடுத்தீங்க இல்லையா, அது வேணும். எனவே ஒவ்வொரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்பும் மிக எளிமையான. அதற்கு நீங்கள் பணமெல்லாம் செலவழிக்க வேண்டியதில்லை. கடுமையான ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி நீங்கள் அவளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது மிக எளிமையானது. அவளுடைய தேவையெல்லாம் மிக மிக சுலபமானது, எளிமையானது. அதை நாம் அவளுக்கு வழங்கிவிட்டால் அவள் நிறைவடைவாள். அவள் நிறைவடையும் போது தான், ஒரு பெண் நிறைவடைந்தால்தான் ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருந்தால்தான் ஒரு சமுதாயம் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு சமுதாயம் நிம்மதியாக இருந்தால்தான் இந்த உலகம் நிம்மதியாக இருக்க முடியும். எனவே ஒரு பெண் நிம்மதி இழந்து விட்டால் அது உலகம் மொத்தத்தையும் பாதிக்கும். இதுதான் பெண்ணினுடைய சக்தி. இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வரவும் போரை தூண்டவும் பெண்ணினால் மட்டுமே சாத்தியம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9556293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.